இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி எல்இடி டிவி இருக்குது. இதோட பிரச்சனை என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜர் போட்டால் இது ஆன் ஆகணும். ஒரு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இதான் பவர் பட்டனு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஆனே ஆகலை. இப்போ நம்ம ஒரு இது கழட்டி பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை கழட்டணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த 3 ஸ்க்ரூ கழட்டிடலாம். இது கழட்டுறப்போ இங்கே ஒரு ஸ்டிப் இருக்கும். இதை பார்த்து கழட்டணும். இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து க்ளீனாக கழட்டிக்கணும். இந்த டிஸ்பிளே நம்ம தூக்குறப்போ பார்த்து தூக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கான ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ நம்ம இந்த மதர் போர்டை வெளியே கழட்டிக்கலாம். இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் கீழே கழட்டி இங்கே விண்ட்டுக்குது. இது அதோட கெப்பாசிட்டரு. ஒருவேளை இது போட்டால் உங்களால் ஆன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இந்த போர்டுக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். அந்த பின் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 ஒயர் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம இது சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே குறைச்சிட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ டச் ஒர்க்காக தான் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா டச்சு, அதுக்கான டச்சு. இப்போ நம்ம ஒரு முழுசாக ஃபிட் பண்ணிட்டு ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை முழுசாக ஃபிட் பண்ணிவிட்டோம். ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. மினி டிவியில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் தான் கழட்டி இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ.